கனடா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டர்ன். வரைஞ்சிட்டேன். இப்போ பேக் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிங்க. இப்போ இதில் தான் பெரிய மர்மமே இருக்குது. இந்த மர்மத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. பேக் வந்து 5.25 வைக்கிறோம், ஃப்ரண்ட் வந்து 5.25 மட்டும் வைங்க. இப்போ இது யாருமே யூடியூப்பில் இந்த மாதிரி விஷயத்த சொல்லித்தரல. ஃப்ரண்டை வந்து குறைச்சி வைங்க 5.25 வச்சுட்டேன். இப்போ 3 5.25, இந்த 3 அப்படியே வச்சுருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.25 இருந்துச்சா, இது வந்து 2.25 மாறிடும். 2.25 மாறிடுச்சு. ஓகே, முண்டா வந்து இறக்குறோம், கழுத்தை இறக்குறோம். இப்போ இங்கே எவ்வளோ இறக்கணும்னு பார்ப்போம். 5 இன்ச்சு இறக்கியிருக்கேன், இங்கே 4.5 இறக்குனா போதும். ஃப்ரண்ட் வந்து இங்கே கம்மி பண்ணதுனால இங்கே குறைச்சிருங்க. ஃப்ரண்டை வந்து இங்கே கம்மி பண்ணோம், முண்டாவையும் குறைச்சிருங்க. 4.5 வச்சுக்கோங்க. இங்கே 5, இங்கே 4.5 வச்சா போதும். ஃப்ரண்ட் குறைச்சதுனால இதையும் குறைச்சிட்டோம். இப்போ வந்து அவங்க கழுத்து வந்து ஃப்ரண்ட் வந்து 6 இன்ச்சு கழுத்து கேட்டிருக்காங்க. 6 இன்ச்சு கழுத்துனா 8 இன்ச்சு கழுத்து இறக்கிறோம். 6 இன்ச்சு இறக்கிருக்கோம். இறக்கிட்டேன். இப்போ வந்து லைட்டாக மட்டும் கிராஸ் கேட்டுங்க. அவங்க ரவுண்டு கேட்டிருக்காங்க, ரவுண்டு மாடலில் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கேருந்து 6 இன்ச்சு நவுத்திக்கங்க. ஏன்னா இங்கே 6 இன்ச்சு அடிப்போம், 6 இன்ச்சு நவுத்திக்கங்க. இப்போ இங்கே 2.25, இங்கே 2.25 நான் மாற்றுறேன். மாற்றிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் டாட் எவ்வளோ? ஃப்ரண்ட் டாட் வந்து 10.25 இறக்குறேன். அங்கே வெளிநாட்டில் வரலாம் கொஞ்சம் இறக்கி தான் போடுவாங்க, 10.5 வரைக்கும் இறக்குவாங்க. நான் கிராஸில் போடுறதுனால 10.25 இறக்கியிருக்கேன். 10.25 இறக்கும்போது 4 இன்ச்சு இறங்கிடும். இப்போ இது எப்படி வைக்கிறதுன்னு எல்லாருமே கேட்குறீங்க. இப்போ இடுப்பு வந்து 34, 34 8.5 4 பிரித்தா 8.5 பாதி 4.25 வைங்க. இடுப்பை நான் டிவைட் பண்ணிடுவேன். இடுப்பை டிவைட் பண்ணால் என்ன விடை வருதோ அதான் விடை. 4.25 வச்சுட்டோம். இப்போ இந்த இறக்கம் எப்படி வைக்கிறது? இப்போ 40 3 பிரிக்கிறோன்னு வச்சுங்க, 13. 13ோட 6 இன்ச்சு சேர்த்துங்க. 6 இன்ச்சு சேர்த்தா 14. 14 சேர்த்துட்டோம். இப்போ C1 C2 இந்த இடுப்பு, இந்த இடத்துல டாட் எப்படி கண்டுபிடிக்கிறது? 34 இடுப்பு, 40 இன்ச்சு C2 இது இடுப்பு, 6 இன்ச்சு 3 1.5 1.5. இப்போ இங்கிட்டு 1 அங்கிட்டு 1.5 வைக்கிறேன். 1.5 1.5 வைக்கப்படுகிறது. வச்சுட்டேன். இது 1.5 இது 1.5. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வைக்கிறதுன்னு பார்ப்போம். 3.25 4 3.25. இதில் பாதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதில் பாதி 3.25 பாதி 1.25 அதோட 4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3.25 வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து 4, இந்த பக்கம் 3.25 வச்சுட்டோம். இப்போ இதிலேருந்து பாதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.25 பாதி 1.5 ஒரு புள்ளி, அதில் வந்து 4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கங்க. 4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிட்டோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2.25 இருக்குது. இங்கே 2.5 வச்சுங்க. 2.5 வச்சுட்டு அழகாக கோடு போடுங்க. கோடு போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ பட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணாலும் அந்த அளவு தான் வரும். இப்போ 3 இன்ச்சு பட்டி வைக்கிறோம். இங்கே வந்து 3.5 வைக்கிறோம். இங்கே வந்து 6.25 வைக்கிறோம். இங்கே 6 வைக்கிறோம். இது 6.25, இங்கே 6. இதே அளவு தான் இங்கே வரணும். வந்தால் கரெக்டுன்னு அர்த்தம். இங்கே வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6.25 கரெக்டாக வந்துருச்சு. ஒரு புள்ளி கூட வித்தியாசம் இல்லாமல் வந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு சென்டர் கண்டுபிடிச்சிக்கோங்க.
இதுக்கு சென்ட்ரு 5.25 பாதி வந்து 2.5 ஒரு புள்ளி. இது வந்து எவ்வளோ நெருக்கி வைக்கிறோமோ பாயிண்ட்டு அருமையாக இருக்கும். தள்ளி வச்சா பாயிண்ட்டு சில பேர் வந்து கூராக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து 2 இன்ச்சு தள்ளி வச்சுங்க. பாயிண்ட் பக்கத்தில் வைக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச்சு வச்சுங்க. இவங்க வந்து வெளிநாட்டில் போடுறவங்க வந்து கொஞ்சம் வந்து ப்ரா வந்து வேறு மாதிரி போடுவாங்க. அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வைக்கிறேன். 1.5 இன்ச்சில் வைக்கிறேன் போதும். 1.5 இன்ச்சில் வச்சாலே அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க போடுறது வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள் போடுறதுனால அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃப்ரெண்டு வந்து இந்த இடத்துல வந்து இங்கே 1/2 இன்ச்சு கொண்டு போனோம். இந்த இடத்துல 1/4 இன்ச்சு கிராஸ் அடிக்கிறோம். ஏன்னா இது ஃப்ரெண்டு வந்து இழுத்து பிடிக்கணுங்கிறதுக்காக. இப்போ வந்து கழுத்து அவங்க வந்து ரவுண்டாக கேட்டிருக்காங்க. இப்போ ரவுண்டாக போடுறேன். ரவுண்டாக வச்சுட்டோம். இங்கே பாருங்க ரவுண்டாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இங்கே வந்து தைக்க போகிறோம். இங்கே தான் தப்பாங்க. தைக்கிற அளவுக்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ C1 எவ்வளோ? C1 35. 35னா 8.75. 8.75 நான் வைக்கிறேன். 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தையலுக்காக. இப்போ 34 இன்ச்சு இடுப்பு. இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே 3 இருக்குது. 3னாக்கா இங்கே வந்து எவ்வளோ இருக்கணும்? 5.5 இருக்கணும். 5.5க்கு 5.25 வைங்க போதும். 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சா 1/4 இன்ச்சு எதுக்காக கம்மியாக வைக்க சொல்கிறேன்னாக்கா தைக்கும் போது 1/4 இன்ச்சு கூடும். எல்லாருமே அப்படியே வைக்கிறீங்க, அப்படியே வைக்காதீங்க. தைக்கும் போது 1/4 இன்ச்சு எக்ஸ்டன் ஆகிடும். இப்போ C2 வந்து 39, 40ன்னு கூட வச்சுக்கோங்க. 10.25 வேணும். 1/4 இன்ச்சு கூட 10.25 வேணும். 10.25 வரல, 9.25 தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், இது 3, இது 5.5 மாற்றுறேன். 5.5 மாற்றிட்டு இங்கே நான் வைக்கிறேன். இங்கே ஒரு புள்ளி கூட்டிக்கிறேன். ஏன்னா C1 வந்து கம்மியானதுனால மார்பகம் இது வந்து வேறு மாதிரி இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து இப்படி போட்டால் அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சோண்டு வந்து ஏன்னா அவங்க போடுற விஷயங்கள் வேறு மாதிரி போடுறதுனால நம்ம வேறு மாதிரி வரைஞ்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த இடம் வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து 10 ஒரு புள்ளி வந்துருச்சு. இப்போ வந்து கிராஸில் போடும்போது நீண்டுக்கும். இப்போ இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ 3 இன்ச்சு இங்கே இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது? 2.25 ஒரு புள்ளி இருக்குது. இந்த ஒரு புள்ளியை வந்து கிராஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கேயும் 3, இந்த இடமும் 3 இருக்கணும். 3 இருந்தால் தான் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த இடத்துல 1/2 இன்ச்சு மட்டும் போதும். 1 இன்ச்சு வைக்காதீங்க, 1/2 இன்ச்சு மட்டும் போதும். 1/2 இன்ச்சு வச்சு உள்ளே தோண்டி எடுத்துருங்க. பின்னாடி வந்து பின்னாடி எவ்வளோ வச்சோம்? பின்னாடி வந்து கழுத்து மேலே ஏறினதுனால நம்மளுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சோம். இங்கே 1/2 இன்ச்சு வச்சா போதும். 1/2 இன்ச்சு வச்சு வரைஞ்சிட்டோம். இப்போ AH எவ்வளோ? 16. 8 இருந்தால் போதும். 8 வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ண போகிறோம். ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. கொஞ்சோண்டு வேணால் இப்படி இறக்கிக்கலாம். அவ்வளோதான். ஒரு புள்ளி மட்டும் கம்மியாக இருந்தால் ஒரு புள்ளி மேலே ஏற்றிக்கணும். இறக்கிக்கலாம். ஒரு புள்ளி இறக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து இந்த இடத்துல ஒரு கிராஸு, இங்கே ஒரு கிராஸு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். இப்போ எல்லாமே நம்ம வரைஞ்சிட்டோம். ஃப்ரெண்டு வந்து 10.25, 10.5 வைக்கணும். நான் 10.25 வச்சுட்டேன். இதை வந்து எவ்வளவு தூரம் இப்போ 1.5, இந்த கேப் வந்து 1.5 இருந்தால் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். கேப் வந்து தள்ளி 2 இன்ச்சு வச்சிங்கனாக்கா மார்பகம் வந்து இல்லாத மாதிரி, கூறு இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து அப்பீரன்ஸ் இல்லாத மாதிரி தெரியும். கொஞ்சம் கம்மியாக வைக்கும்போது அப்பீரன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இந்த முறையில் வெட்டுங்கள். இப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4.5, 4.25 வரைக்கும் இறக்கிக்கலாம். ஃப்ரெண்டு வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக வைங்க, அப்போ தான் சிறப்பாக இருக்கும். 8 இன்ச்சு கரெக்டாக வந்துடுச்சு. பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கு இப்போ ஃப்ரெண்டு வந்து வெட்ட போகிறேன். ஃப்ரெண்டு வந்து கிராஸில் போடுறோம்.
இந்த இடத்துல வரும்போது நேர் பண்ணிங்க, இப்படி மேலே தூக்கிடுங்க. இந்த இடத்துல வரும்போது மட்டும் மேலே தூக்கிடுங்க. சீட்டு விட்டால் ஒரு பெண்டு கொடுத்துங்க. பெண்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு ரவுண்டு கேட்டிருக்காங்க, ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி வெட்டுறேன். இது கனடா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டர்ன். ஃப்ரெண்டு கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே அர்க்காத்து, இங்கே அர்க்காத்து, இங்கே அர்க்காத்து, இங்கே அர்க்காத்து. இப்போ ஃப்ரெண்டு வெட்டுவதே ஃப்ரெண்டை பாருங்கள், நம்ம அழகாக வெட்டிடுவோம். ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் பிடிச்சி விட்ருவாங்க. இதில் வந்து இப்படி தான் தைச்சிருவாங்க. தைச்சோன்னா கழுத்து வந்து நல்லா பெண்டு பண்ணி அழகாக இப்படி போகும். இப்படி தான் கழுத்து வந்து யூ கழுத்து மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் ஃப்ரெண்டு வெட்டணும். ஃப்ரெண்டு வெட்டுவதே கவனமாக பார்த்தீர்கள். இது மாதிரி தான் ஃப்ரெண்டு வெட்டுவது. இவ்வளோ அழகாக வந்து இந்த அளவுக்கு உள்ளே பிடிச்சிருவாங்க. இந்த அளவுக்கு பிடிக்கப்படும். பிடிச்சோன்னா வந்து ஒன்று சேர்ந்துக்கும். ஒன்று சேர்ந்த பிறகு பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். யூ கழுத்து வந்து கரெக்டாக வந்து கீழே மேலே நெருங்கியும் கீழே சின்னதாக வந்துடும். இது மாதிரி நீங்கள் வெட்டி பழகினா சிறப்பாக இருக்கும். இந்த ஃப்ரெண்டு வெட்டு முறையை பார்த்துட்டீங்க. இப்போ வந்து பட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பட்டி வெட்டின பிறகு தான் கை வெட்டணும். இப்போ இங்கே வச்சுட்டேன்.